ஓம் அஜ்ஞான அந்தகார ரஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. அசுரா ஏவ தே சர்வே ஸ்வர்கலோக நிவாசினஹ அவித்யா காமபூர்ணத்வாத் இதி வேதாந்த பாஸ்கரஹ. ஸ்வர்கலோக நிவாசினோ அப்பி சர்வே தேவாः அவித்யா காமபூர்ணத்வாத் பரமார்த்த தர்ஷன ஹிதத்வாத் ச असुरा एव. अद्य दिनाङ्कः मार्च मासे 26 विषयः देवा अपि अन्धा एव. ஈஷாவாஸ்ய உபனிஷதில் இடம்பெறுகின்ற மூன்றாவது மந்திரத்தினுடைய கருத்தாக இன்று தேவலோகத்தில் வசிப்பவர்களும் குருடர்களே. எதனால் இந்த மந்திரமானது அசூர்யா நாமதே லோகாः அந்தேன தமசாவிருதாः தே ஸ்வர்கலோகாः அசுரைஹி சம்பூர்ணா. ஸ்வர்கலோகம் முழுவதும் இருப்பது அசுரர்களே. தே லோகாः அந்தேன தமசாவிருதாः. ஒரு கருத்தை நன்கு ஆணித்தனமாக புரிய வைப்பதற்கு சில விஷயங்களை சிறிது மிகைப்படுத்தி கூறும் வண்ணம் இந்த மந்திரமானது அமைந்திருக்கிறது. எப்படி அப்படின்னா, தேவலோகத்தில் வசிப்பவர்கள் அசுரர்கள் அப்படின்னு ஒரு முரண்பட்ட கருத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறது. புண்ணிய கர்மணா மரணாந்தரம் ஸ்வர்காதி லோகான் பிராப்ய தத்ர அமராக சந்தः ஜாயந்தே இது சாஸ்திராணி உத்கோஷயந்தி. நிறைய புண்ணிய கர்மங்கள் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் மரணத்திற்கு பிறகு அமரர்கள் வாழும் லோகத்துக்கு செல்வார்கள் என்பது சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றன, சாஸ்திரங்கள் பறைசாற்றுகின்றன. சத்தியமே தத். தாவதா சர்வேபி தே அமராக பிரம்மஜானினः ஏவ பவேயுः இதி நியமோ நாஸ்தி. அப்படி அந்த அமரர்கள் அனைவரும் அந்த அமரர்கள் அனைவரும் தேவலோகத்தில் இருப்பவர்கள் பிரம்மஞானிகளாக இருக்க வேண்டும் என்ற எந்த நியமமும் இல்லை. அமரா தேவாக போக லோலுப்தாக தேகாபிமானினः அஜ்ஞானினः பவேயுः. அமரர்களான தேவர்கள் எல்லோருமே விஷயபோகத்தில் திகைத்தவர்களாக, தேகத்தின் மீது அபரிமிதமான அபிமானம் கொண்டவர்களாகவும் அஞ்ஞானத்தில் மூழ்கியவர்களாகவும் இருக்கிறார்கள். தஸ்மாத் தே சுரா அப்பி பக்ஷே அசுரா ஏவ பவந்தி. அதனால் அவர்கள் சுரர்களாக இருந்தாலும் அசுரர்களாகவே கருதப்படுகின்றனர். அசுஷு ரமந்தே ஏதே அசுராக. இந்திரிய சுகங்களில் யார் திகழ்த்து, நம் சௌரியம் நம்ம விஷயம் அப்படிங்கிறதுல யார் திகழ்த்து கடமை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் அனைவருமே அசுரர்களே தான். இந்திரிய போகானுரக்தாக ச அசுராக. இந்திரிய சுகத்தில் தன்னை இழப்பவர்களும் அசுரர்களே. நஹி ஸ்வர்கலோக நிவாசித்வ மாத்திரேன தே அத்தியாசரஹிதாச்ச பவித்தும். ஸ்வர்கலோகத்தில் இருக்கா, அவளுக்கு எந்த விதமான அத்தியாசமும் இருக்காது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பிரம்மஜானினாம் திருஷ்டியா தேவாதி தேவாக ச அசுரா ஏவ. அதாவது பிரம்ம அஜ்ஞானம் இருக்கக்கூடியவர்கள் அது தேவனுடைய தேவனாக இருந்தாலுமே அவர்கள் அசுரர்களே. யதா ஏதேஷாம் பிரம்மாத்ம ஞானம் வா மோக்ஷானந்தோ வா நாஸ்தி. யாருக்கு பிரம்மஜானமோ மோக்ஷானந்தமோ இல்லையோ அவர்கள் அசுரர்களாகவே கருதப்படுவார்கள். தேவைஹி அனிமாதி சித்திமத்பிஹி பாவ்யம் நிகிரக அனுகிரகணாதி சாமர்த்தியம் வத்பிஹி ச பாவ்யம். ஓகே, தேவர்களுக்கு அனிமாதி அஷ்டசித்திகள் கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும்
எந்த விஷயத்தை வேணாலும் தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். மற்றவர்களுக்கு அதை அனுகிரகிக்கக்கூடிய சக்தியும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருப்பினும் ததாப்பியதே தேவாகாபி அந்தஹா ஏவ, இப்படிப்பட்ட மகாசக்திகள் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் குருடர்கள் என்றே கருதப்படுவார்கள். ஏன்? பிரம்மஜான விமுகத்வாத், பிரம்மஜானம் என்ற ஒரு விஷயத்திலிருந்து அவர்கள் முகம் திருப்பிக் கொண்டு அவர்கள் பிரம்மஞானம் இல்லாதவர்களாக இருப்பதனால் அவர்கள் குருடர்களே எனப்படுவார்கள். ஓம் அஜ்ஞான அந்தகார ரஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.